பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்த ரணாங்கணத்தில் 13வது நாளில் மதிய நேரத்தில் துரோணாச்சாரியார் பத்ம வியூகத்தை வகுத்தார். அதன் உள் செல்வது என்பது சாமானிய காரியம் அல்ல. 4 பேருக்கு மட்டும்தான் அந்த பத்ம வியூகத்தில் உள் செல்ல முடியும். ஒன்று பகவான் கிருஷ்ணன், அவனுடைய மகன் பிரத்யும்னன். அர்ஜுனன், அவனுடைய மகன் அபிமன்யு. அர்ஜுனன், கிருஷ்ணன் இவா 2 பேரும் தந்திரமாக சக்தர்கள் யுத்தத்திற்கு அழைக்க அந்த ருத்த ரணாங்கணத்திலிருந்து வெகு தொலைவில் இவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வேற வழியே இல்லை, அபிமன்யு தான் நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை மிக தைரியமாக எதிர்கொண்டான் அபிமன்யு. நேர் எதிர் நின்று அபிமன்யுவை அத்தனை மகாரதிகள் இணைந்தும் கூட அபிமன்யுவை வீழ்த்த முடியவில்லை. அப்போ தந்திரமாக அதர்ம வழியிலே அவன் பின்னால் இருந்து அவனை கொன்றனர். 13வது நாள் பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. தர்மராஜன் மிக மனம் கலங்கி என்ன சொல்லுது, அர்ஜுனனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாது கவலையில் ஆழ்ந்து இருக்க நேரத்திலே ஒரு பக்தன் இப்படி கவலைப்படும் போது பகவான் சும்மா இருப்பாரா? எப்பொழுதெல்லாம் பக்தனுக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வேதவியாசர் வந்தார். தர்மராஜா கலங்காது, அபிமன்யு சாமான்யமாக சாகவில்லை. இந்த உலகத்தில் யார் ஒருவர் தர்மத்தின் படியும் யாக யஜ்ஞங்களை செய்த சிரேஷ்டர்களும் எந்த உலகத்தை எய்துவார்களோ அப்பேற்பட்ட வீர ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான் அபிமன்யு. கடைசி வரை ஒரு க்ஷத்ரியன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து இருக்கிறான் அபிமன்யு. நீ கலங்கப்படக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவனை நினைத்து பெருமைப்பட வேண்டும் என்று வேதவியாசர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகம் யாரையுமே சாஸ்வதமாக இருத்திக் கொள்ள முடியாது. காரணம், யாரோ சிலர் போய்கொண்டும் அப்பொழுதுதான் வந்து கொண்டும் இருக்க முடியும். இதுதான் உலக இயற்கை. யாருமே சாகவில்லை என்றால் இந்த உலகம் அந்த ஜனங்களுடைய சமுத்திரமாகிவிடும். அப்ப என்னாச்சு? இது இயற்கை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் உனக்கு 16 வகையான ராஜர்களுடைய சரித்திரங்களை கூறுகிறேன். அவர்கள் இந்த பூமண்டலத்தையே ஆழ்ந்து வந்தவர்கள். யாக யஜ்ஞங்களை தர்ம காரியங்களை எவ்வளவு செய்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய பிரஜைகளையும் செய்வித்தார்கள். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருந்த அந்த ராஜர்களும் இன்று நம்மிடையே இல்லை. அப்போ நீ எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சாஸ்வதமாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. அப்போ வரிசையாக பல ராஜர்களுடைய மகிமையை வேதவியாசர் கூறிக்கொண்டு வந்திருக்கிறார். நேற்று யயாதி வரையிலும் நாம் பார்த்தோம். அடுத்து வேதவியாசர் தர்மராஜனுக்கு கூறக்கூடியது, அம்பரீஷன் என்கின்ற அற்புதமான ராஜன் இருந்தார். அவன் எப்படி அப்படின்னா பரம விஷ்ணு பக்தன். அதாவது விஷ்ணு பக்திக்கு அவனுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த பக்தியை காண்பித்து கொண்டிருந்தான். வேண்டுமென்றே துர்வாச மகரிஷிகள் அம்பரீஷனை பரீட்சை செய்ய வேண்டும் என்றே வந்தார். இன்னும் சொல்லப்போனா பாருங்க, வேண்டுமென்றே நான் உன் வீட்டில் உணவு உண்ண வேண்டும் என்று கூட்டமாக வந்து, இதோ வருகிறேன் ஸ்நானத்திற்கு சென்று அப்படின்னு போனவர் வரவே இல்லை. எப்பேற்பட்ட பரீட்சை! அவர் வரும் வரை இவன் உணவு உண்ணாமல் காத்திருக்கக்கூடிய துர்பாகிய நிலை.
இன்று ஆஷாட ஏகாதசி. ஏகாதசி என்றால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அம்பரீஷ மகரிஷி. அப்பேற்பட்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து வந்தவன் அம்பரீஷன். அவன் உணவும் உள்ள முடியாது, துவாதசி பாரணையும் செய்ய முடியாது. துர்வாச ரிஷிகள் வருவார் 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 என்று காத்திருந்து வேண்டுமென்றே பரீட்சை செய்தவர் துர்வாசர். என்னுடைய பக்தனை பரீட்சை செய்கிறதா என்று விஷ்ணு என்ன செய்தார்? தன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை துர்வாசர் மேல் ஏவி விட, அந்த சக்கரமானது துர்வாசரை துரத்து துரத்து என்று துரத்தி கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? விஷ்ணுவனுடைய பக்தரான அம்பரீஷன் காலில் விழுந்து தான் செய்த தவறுக்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று கோரிய பின்னரே அந்த சக்கரம் நின்றது என்று சரிதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பக்தன் யார்? அம்பரீஷ சக்கரவர்த்தி. அது மட்டுமா அப்படின்னா, அவனை நாடி வந்தவர்களுக்கு லட்ச லட்ச குதிரைகளை தானம் வழங்கியவன். எத்தனையோ யாகங்களை செய்து அத்தனை பேருக்கு உடைய தட்சிணைகளை அவர்கள் மனம் விரும்பும் அளவிற்கு கொடுத்து மகிழ்ந்தவன். ஆனால் இவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தனாக இருந்த பொழுதும் இவனும் நம்மிடையே இன்று இல்லை. தர்மராஜா பாருங்க, விஷ்ணுக்கே மிக பிரியமானவன். அவனுக்காக தன்னுடைய சக்கரத்தையே ஏவி இருந்த பொழுதும் அப்பேற்பட்ட அம்பரீஷனும் நம்மிடையே இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, சசபிந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இருந்தான். இது எப்படின்னா, 1,00,000 கன்யைகளை, சரி அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரதம் கொடுத்து அந்த ரதத்தில் 4 குதிரைகளை பூட்டி, சரி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யானைகள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா, தங்கத்தினால் ஆன கவச்சம். அது எப்படி அப்படின்னா 1000 யானைகளோடு. இப்போ இதையெல்லாம் தானம் தர்மமாக வழங்கியவன் சசபிந்து ராஜா. மட்டுமா அப்படின்னா, யாக யஜ்ஞங்கள் தான தர்மங்கள் சாமானியம் அல்ல. கன்னியை பின்னாடி 100 யானை, 100 ரதம், ஒவ்வொரு யானைக்கு பின்னாடி 100 குதிரை, அந்த ஒரு குதிரைக்கு பின்னாடி 100 பசுக்கள், இப்படி கணக்கில் அடங்காதபடி தான தர்மங்களை வழங்கியவன். பட் இவனும் ஒன்று இன்று நம்மிடையே இல்லை, சசபிந்து ராஜா. அந்த காலத்தில் அந்த யானை, குதிரைகள், பசுக்கள், தங்கம் எவ்வளவு இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ராஜாக்கள் வழங்கிய தானங்களே இவ்வளவு அப்படின்னா, அந்த ராஜர்களிடம் அந்த செல்வங்கள் குவிந்து இருந்தன. ஆனால் குவிந்து இருந்தது மட்டுமல்லாமல் அதனை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். இன்று குவிந்து இருந்தாலும் யாரும் கொடுக்க மனது என்பது கலியுகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்து கயா அப்படின்னு சூரிய வம்சத்த ராஜன். அவனும் சரி, தான தர்மங்கள் கொடுப்பதிலும் பிரஜைகளை மகிழ்விப்பதிலும் ரொம்ப அற்புதமான, என்ன சொல்லுது, ஆசையாக தான தர்மங்களை செய்தவன். இவனும் நம்மிடையே இல்லை. அடுத்து ரந்தி தேவன் என்கின்ற ராஜன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு இல்லை என்று வரும் அதிதிகளுக்கு, தன்னை நாடி வரும் அதிதிகள், அழைக்காமல் யார் ஒருவர் வருகிறார்களோ அவர்களுக்கு அதிதி என்று அர்த்தம். அப்போ அந்த மாதிரி யார் ஒருவர் வந்தாலும் அவர்களுடைய பசி அவருடைய அந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடாது என்கின்றதை மனதில் வைத்துக்கொண்டு அதாவது அந்த வம்சாவளியே மீண்டும் பசி என்று நம்மிடையே வரக்கூடாது என்பதும் அளவிற்கு தான தர்மங்களை வழங்கினான் என்று எழுதுகிறது. இவர் பேரு ரந்தி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் இன்று நம்மிடையே இல்லை. அடுத்து பரத சக்கரவர்த்தி.
இந்த பரத சக்கரவர்த்தி ஞாபகமாகத்தான் இன்று நம் நாட்டையே பாரத நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இவன் யார் என்றால் சகுந்தலையினுடைய மகன். துஷ்யந்தன் சகுந்தலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க 2 பேரினுடைய மகனே பரதன். சிறு வயதில் இருக்கும் பொழுது புலிகளோடும் சிம்மத்தோடும் விளையாண்டவன். இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரத நாடு முழுமையையும் தன் வசப்படுத்தி ஆண்டவன் பரத சக்கரவர்த்தி. அப்போ இவ்வளவு பராக்கிரமசாலி இன்று நம்மிடையே இருக்கிறானா? இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, அடுத்து பிருது சக்கரவர்த்தி. இவன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி நேராக இல்லாமல் மேடு பள்ளமாக இருந்ததை சரி செய்தவர் பிருது சக்கரவர்த்தி. இந்த பூமியிலே இன்று நிறைய விளைச்சல்கள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் பிருது சக்கரவர்த்தி. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பூமியையே பச்சை பசேலென மாற்றியவர். அதாவது ஒரு சரி சமமாக இல்லாமல் ஒரு பக்கம் மேல் எழும்பிய வண்ணம் அடுத்து கீழ் இருக்கும்படி பூமியினுடைய அமைப்பே இருந்தது. அதனை சரி செய்தவர் பிருது சக்கரவர்த்தி. இவ்வளவு மகிமை செய்தும் அவரும் இன்று நம்மிடையே இல்லை. 16வதாக பரசுராமர் பகவானுடைய அவதாரம் என்று சொல்லலாம். தன்னுடைய தந்தையை கொன்ற கார்த்த வீரியார்ஜுனனை சம்ஹாரம் செய்தவர் பரசுராமர். அது மட்டுமா அப்படின்னா, தவறு செய்தவர்களை நல்லவர்களை ஹிம்சித்த 21 சத்திரிய ராஜர்களை வதம் செய்தார். 21 முறை இந்த பூமியை வலம் வந்து பிரதட்சணை செய்து யாக யஜ்ஞங்களை செய்து ஏகப்பட்ட சொத்துக்கள், தங்கங்கள், ரத்னங்கள், முத்துக்கள், இது அத்தனையும் இன்று கஷ்யப வம்சத்தவர் என்று கூறக்கூடிய அவர்களுடைய உரிமை ஆக்கினார். அது அனைத்தையும் தானம் செய்து மகிழ்ந்தார். அதற்கு பிறகு கோகர்ணத்திற்கு பரசுராமர் வந்தார். வந்ததனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரமே தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பின்வாங்கியது. அதுதான் இன்று பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடுப்பி போகிறோம் இல்லையா, உடுப்பி பாஜக கஷேத்திரம், இதெல்லாம் பரசுராம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு க்ஷேத்திரத்தையே உருவாக்கி மகேந்திர பர்வதத்திற்கு சென்றவர். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய 21 முறை இந்த பூமியை வலம் வந்தவர், துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களையும் வென்றவர் அந்த பரசுராமர். அவரும் இன்று நம்மிடையே இல்லை. இப்படி பராக்கிரமசாலிகளாக இருந்து தான தர்மங்களை வழங்கியவர்களாக இருந்து யாக யஜ்ஞங்களை செய்தவர்கள் இவ்வளவு புண்ணியசாலிகளாக இருந்த பொழுதும் பகவான் விஷ்ணுக்கு மிகவும் பிரீத்திகரமாக வாழ்ந்தவர்கள், தர்ம நெறியில் வாழ்ந்தவர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் கூட இன்று நம்மிடையே இல்லை தர்மராஜா. அதனால தயவு செய்து கலங்காது. இப்பேற்பட்ட ஒரு சத்திரிய ராஜனுடைய வீரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று தயவு செய்து ஆனந்தப்படு. எப்பேற்பட்ட தபஸ்விகளும் செல்ல முடியாத உலகம், அந்த மாதிரி லோகத்தில் அபிமன்யு இன்று இருக்கிறான் என்றால் உன்னுடைய வம்சத்தவன் என்று நீ நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். அப்போ தயவு செய்து, இன்னும் சொல்ல போனால் யாருக்காக அழ வேண்டும் என்று இந்த ருத்த ரணாங்கத்தில் இன்னும் சாகாமல் இருப்பவர்களை நினைத்து அழு. ஏன்னா யுத்த ரணாங்கத்தில் சாவது என்பது ஸ்வர்க்கத்துக்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்போ மற்றவா எப்படின்னா, எந்த விதமான சாதனையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்களே என்று இருப்பவர்களை நினைத்து அழலாமே தவிர,
அபிமன்யு இறந்து விட்டானே என்கின்ற கவலையோடு நீ என்றுமே இருக்கக்கூடாது என்று வேதவியாசர் தர்மராஜனிடம் கூறி மகிழ்ந்தார். இத்தனை விஷயம் வேதவியாசர் தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அர்ஜுனனுக்கு இங்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது. யுத்த ரணாங்கத்திலிருந்து வெகு தொலைவுக்கு அந்த சம்சக்தர்களோடு போர் செய்து அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரையும் கொன்று குவித்தார். இன்னும் சொல்லப்போனா அர்ஜுனனுக்கு அன்று மிகப்பெரிய வெற்றி. அப்போ பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நேரா அந்த சிபிரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். சிபிரத்தை நெருங்கும் பொழுது அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் பலவாறு புலம்பிக் கொண்டு வந்தான். என்ன புலம்பினான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.